ஆல் இண்டியா ரேடியோ இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் ராமநாதபுரம் மாவட்டம் கல்லிடத்திடல் முனைவர் டி. பாஸ்கர் டேவிட் அவர்கள். மலை உச்சியில் நின்றவன் அடிவாரத்தை காண்பது பணிவு, அடிவாரத்தில் நின்றவன் மலை உச்சியை காண்பது துணிவு. மனித வாழ்வில் பணிவும் துணிவும் ஒன்றிணைந்தால் கிடைப்பது வெற்றியின் கனிவு. பணிவு எல்லாம் தெரியுமென்றே போக்கை சொல்லும் மொழி பாவனையான வரலாம். கல்லாதவர் கற்றவருக்கும் பணிவு அவசியம். இல்லாமல் போவதும் கேடு, வளர்ப்பிலும் சொல்லாமலும் வருவது இவைகள். துணிவு மனிதனுக்கு தேவைதான். தனிவு கொண்ட குணமானது பணிவொரு வனையில் ஏணிதான். குனிவு என்றைக்கும் தராது. பணிவு என்பது உன் நிலை உயரும்போது உன்னின் பணிவு இரட்டிப்பாக வேண்டுமே. தலை தாழ்ந்த நெற்கதிர் போல தன்னிலை மறந்து பணிய வேண்டும். பணிவோடு இருப்பவர்கள் மற்றவர்களுக்கு மரியாதை காட்டுவார்கள். ஒருபோதும் தலைக்கணத்தோடு தலை தூக்கி பேச மாட்டார்கள். மற்றவர்களையும் தங்களது தலையில் தூக்கி வைத்து பேச மாட்டார்கள். மற்றவர்களும் தலையில் தூக்கி வைத்துக் கொள்ள எதிர்பார்க்க மாட்டார்கள். சிலர் பணிவு என்பது ஒருவரின் பலவீனம் என பார்க்கிறது. தவறு பலம் என பார்ப்பது பணிவுதான். பணிவோடு இருப்பவர்களுக்கு இருக்கின்ற இடத்திலெல்லாம் நண்பர்கள் நாலா பக்கமும் கிடைத்து கொண்டே இருப்பார்கள். எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்லும் தகைத்து என்று பணிவுடன் பணிபுரியும் ஒருவரிடம் பொருந்திய பெரும் செல்வத்துடன் கூடுதலான செல்வமாகிய புகழும் செல்வமும் தானாக வந்து சேரும் என்கிறார் வள்ளுவர். ஆணவம் ஆவேசப்பட்டு அடிவாங்கும், அடக்கம் பணிந்து வெற்றி பெறும். பெருமை என்றும் சிறுமை கொள்ளாது, சிறுமை என்றும் பெருமை கொள்ளாது. இதனை வள்ளுவ பெருந்தகை பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து என்கிறார். ஒருவரிடம் வார்த்தையில் காட்டும் பணிவு இருந்தால் போதாது, நடத்தையிலும் இருக்க வேண்டும். அப்போதுதான் வாழ்வில் உயர முடியும். வெற்றியில் பணிவு இருந்தால் போதும், தோல்வியில் பணிவு இருந்தால் போதும். புத்த பெருமான் பணிவு என்பது தாழ்மையின் சின்னமல்ல, அது உயர்ந்த பண்பின் அறிகுறி என்கிறார். வாழ்க்கை என்ற வட்டத்தில் பணிவாக இருந்தும் சாதிக்கலாம், துணிவாக இருந்தும் சாதிக்கலாம். பணிவும் துணிவும் சரிசமமாக இருந்தால் சாதித்து கொண்டே இருக்கலாம். ஒருமுறை ஆறுமுக நாவலிடத்தில், ஐயா, நீங்கள் நூல்களில் எழுதுவதைப் போன்றும் பேசுவதைப் போன்றும் நடைமுறை வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டி வருகிறீர்களா என வாசகர்கள் கேட்டபோது, அடக்கமே உருவான ஆறுமுக நாவலர் கைகாட்டி மரம் ஊருக்கு செல்ல வழிகாட்டுமே தவிர தான் அவ்வழியில் எங்கேனும் நடந்து செல்கிறதா இல்லையா, நானும் அந்த கைகாட்டி மரம் போன்றவன்தான் என பணிவான பதில் கூறினார். கிருபானந்த வாரியார் பணிவு தெய்வீக பண்பு என்றும், சத்திய சாய்பாபா அகங்காரமும் ஆணவமும் மிருக பண்புகள் என்றும், ராமானுஜர் மற்ற எல்லா சீடர்களையும் விட மிக மிக சிறியோன் என்றும், மாணிக்க வாசகர் நான் எல்லாரிலும் கடையேன் என்றும், எனக்கு எதுவுமே தெரியாது என்பது மட்டும் எனக்கு தெரியும் என்று தத்துவ ஞானி சாக்ரட்டிஸும், மகாத்மா காந்தி நான் மகாத்மா இல்லை சாதாரண பணியாளன் என்றும், கண்ணதாசன் தன்னலம் மறத்தல் மிக பெரும் பேரின்பம் என்றும், எல்லாவற்றிற்கும் மேலாக உங்களுள் தலைவனாய் இருக்க விரும்புகிறவர் உங்களது பணியாளனாய் இருக்கட்டும், பணிவிற்கு முன்மாதிரியாக சீடர்களின் பாதங்களை கழுவியவர் இயேசு கிறிஸ்து. நிலையின் திரியாது அடங்கியான் தோற்றம் மழையினும் மானப்பெரிது என்றார் வள்ளுவர். வாழ்வில் ஒருவருக்கு வசதி வாய்ப்பு, பட்டம், பதவி, ஆட்சி, அதிகாரம் வந்த நிலையிலும் அடக்கம் பணிவு கொண்டு வாழ்பவரை மக்கள் தெய்வமாக போற்றி வணங்குவார்கள். பட்டாங்கு பேணி பணிந்தொழுகள் முன்னினிது என்றால் பணிவாக நடத்தலின் நன்மையை உணர்ந்து பணிவாக நடத்தல் நல்லது என்கிறது இனியவை 40. 6 மனமே 6 அந்த ஆண்டவன் கட்டளை 6ல் நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும் என 4வது கட்டளையில் கண்ணதாசன் பணிவை பற்றி கூறுகிறார். கல்வியும் செல்வமும் இல்லாதவர்கள் இவ்விரண்டையும் வேண்டி அவ்விரண்டையும் உடையார் முன்னால் எவ்வாறு பணிவாக நிற்பார்களோ அவ்வாறே அவ்விரண்டும் உடையவர்களும் பணிவுடையவராக நடந்து கொண்டால் அவர்கள் செல்வம் உடைய பெரியோர்கள் போற்றப்படுகிறார்கள். இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் ராமநாதபுரம் மாவட்டம் கல்லிடத்திடல் முனைவர் டி. பாஸ்கர் டேவிட் அவர்கள்.